ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த 3 ஸ்டார் கிச்சன் தமிழில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை வச்சு தேன் குழல் சும்மா மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. தேன் குழல் பண்ணுறதுக்கு நான் கடை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். மாவுடைய அளவு வந்து 250 கிராம். அதே அளவில் 1/4 கப்பு பச்சைப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பச்சைப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு பொன்னிறம் வரைக்கும் வறுத்துக்கிறேன். பருப்பு வறுக்க சொல்ல அடுப்பை சிம்மை வச்சு வறுக்கணும். பச்சைப்பருப்பு வாசனை நல்லா வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பை கொஞ்சம் ஆற வச்சுருவோம். பருப்பு நல்லா ஆறிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பருப்பு பாருங்கள் அரைச்சிருக்கேன், ஆனாலும் ஒன்றும் பாதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கிறேன். பருப்பை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை ஜலிக்க கூட வேண்டாம். இந்த பருப்பை வந்து இந்த மாதிரி அரைக்கணும், இல்லைன்னா முறுக்கு வந்து நல்லா வராது. இப்போது இதுக்கு எள்ளு எடுத்துருக்கேன், கருப்பு எள்ளு, உப்பு, பெருங்காயம். இந்த அரிசி மாவில் பச்சைப்பருப்பை போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். எண்ணெயை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணி தான் தேவை. அதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. மாவில் இந்த தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறேன். பிசைய சொல்ல ஒரு கரண்டி எதுனா வச்சு பிசைஞ்சிங்க, ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும். மாவில் தண்ணி ஊற்ற சொல்ல கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா முறுக்கு வந்து பிழிய வராது. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன்.
எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேன்குழல் முறுக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதை சுற்றி எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாவை நான் கொஞ்சம் உருண்டை பண்ணி இந்த அச்சில் போட்டுக்கிறேன். மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ இதை ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நான் இந்த மாவை பிழிஞ்சிக்கிறேன். மாவு பிழிய சொல்ல மேலே மேலே பிழியாமல் நல்லா சுற்றி ரவுண்டாக பிழிஞ்சிட்டே வாங்க. பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு மாவை போட்டுக்கிறேன். மாவு பாருங்கள் இப்படி மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ இந்த பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். முறுக்கு எண்ணெயில் போட சொல்ல எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கணும். சூடு கம்மியாக இருந்தால் எண்ணெய் நிறையா இழுக்கும். ஒரு முறுக்கையும் நான் நல்லா பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். முறுக்கு போட சொல்ல நிறைய முறுக்கு போடாதீங்க, 2 முறுக்கு போடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக வேகும். ரெண்டு முறுக்கு போட்டுட்டேன். இதை ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி கொடுக்குறேன். முறுக்கு வெந்துடுச்சுன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். இப்போ நான் இந்த முறுக்கை எடுத்துடுறேன். முறுக்கு செய்ய சொல்ல கவனிக்க வேண்டியது, இதுக்கு நான் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சைப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கலைன்னா ஒன்றும் பாதியாக இருந்தால் ஜல்லடையில் போட்டு கொஞ்சம் ஜலிச்சிக்கணும். இந்த முறுக்கு மாவு பிசைய சொல்ல எண்ணெய், டால்டா இல்லை பட்டர், நெய் எது போட்டாலும் சூடு பண்ணி தான் போடணும். நீங்கள் சூடாக போடலைன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், நான் இங்கே எல்லா தேன்குழல் முறுக்கையும் சுட்டுட்டேன். இது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.